வெல்கம் டு த சேனல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். அதுக்கப்புறம் கூட்டு. இது முள்ளங்கி கூட்டு. இது எப்படி பண்ணன்ட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கீரையோடவே இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதில் முதல்ல நான் பருப்பை வேக வச்சிட்டேன். பாசி பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒன்றே ஒன்று காரம் இல்லாத போட்டுட்டு, அதுக்கப்புறம் காயை போட்டுட்டு திருப்பி நான் அந்த காய் வேகிறதுக்காக சவுண்டு விட்டேன். அப்போ அந்த மாதிரி விடும்போது பருப்பை முதல்ல வேக வச்சிடுறோம் இல்லையா, அதனால் காய் போடும்போது உப்பும் போட்டுடலாம், பெருங்காயமும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு பருப்பை வேக வச்சுட்டேன் நான் முதல்ல. அதுக்கப்புறம் தேங்காய் காயெல்லாம் வெந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக திறந்து ஒரு கொதி விட்டு எடுத்துடணும். இது சீரகமும் தேங்காயும் சில பேர் அரைச்சி விடுவாங்க, சில பேர் சீரகம், தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி விடுவாங்க. நான் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று இதில் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட காயோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், 2 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், தாளித்து கொட்டியிருக்கேன். இதை தாளித்து கொட்டிட்டு உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துடணும். காயை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ரொம்ப அரைக்காமல் தேங்காய் துருவுன மாதிரி பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு ஒரு 2 கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டேன். இதுதான் முள்ளங்கி கூட்டு. நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் அவரைக்காய் பொரியல். இதுக்கு தேங்காய் போடல, நான் அதில் தேங்காய் போட தொட்டு இது வெங்காயம் தக்காளி கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பூண்டு ஒரு 4 பல் போட்டுட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம், வத்தல் தூள், குழம்பு மிளகாத்தூள், அது உப்பு போட்டு நல்லா காயை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு அது அவரைக்காய் பொரியல் ரெடி. இதுதான் இன்றைக்கி சாப்பாடு எங்கள் வீட்டில். இது கூட அப்பளம், ஊறுகாய், தயிர். இதுதான் இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாங்கள் கொஞ்ச நாளாக சாப்பாடு வீடியோ போடலை, ஏன்னா எங்களோட பர்சனல் ஒர்க்குனால். நீங்கள் இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.